வணக்கம். நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், டாக்ஸ் ப்ரொஃபஷனல் இல்ல ஒரு பிசினஸ் ஓனரா? அப்போ உங்க வேலைய ரொம்பவே சிம்பிளாக்க போற ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். அப்பப்பா! ஒவ்வொரு டாக்ஸ் ஆடிட் சீசன்லயும் இந்த ஃபார்ம் 3CA, 3CB, 3CD இத ஹேண்டில் பண்றது எவ்வளவு பெரிய தலைவலி இல்லையா? ஒரே தகவல திரும்ப திரும்ப ஃபில் பண்றது, டைம் வேஸ்ட். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு சூப்பரான தீர்வு வந்துருச்சு. இந்த முழு மாற்றத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க சில விஷயங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல பழைய சிஸ்டம் ஏன் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, ரெண்டாவதா அதுக்கு தீர்வா வந்திருக்கிற இந்த புது ஃபார்ம் 26னா என்ன, அப்புறம் அதுல என்ன ஸ்பெஷல், எப்போ இருந்து இது அமலுக்கு வருது, கடைசியா இதுக்கு நீங்க எப்படி தயாராகணும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. எதுக்காக இந்த புது மாற்றம் தேவைப்பட்டுச்சு? அத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் அந்த பழைய சிஸ்டம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சட்டப்படி ஆடிட்டுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருந்துச்சு. ஃபார்ம் 3CAங்கிறது மத்த சட்டங்கள் கீழே ஏற்கனவே ஆடிட் பண்ண கம்பெனிகளுக்கு. ஃபார்ம் 3CBங்கிறது மத்த எல்லாருக்குமே. இது ரெண்டோடையும் சேர்த்து ஃபார்ம் 3CDன்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணணும். இதுதான் அந்த பழைய கதை. இந்த 3 ஃபார்ம் சிஸ்டத்தால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லவே வேணாம். ஒரே இன்ஃபர்மேஷனை மாத்தி மாத்தி ஃபில் பண்ணணும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகாது. ரொம்ப முக்கியமா இது நம்ம ITR ஃபைலிங்கோட செட்டே ஆகாது. அதனால ஒவ்வொரு செலவையும் தள்ளுபடியும் லிஸ்ட் போடுறது ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. இதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த எல்லா தலைவலிக்கும் ஒரு சிம்பிளான, ஸ்மார்ட்டான சொல்யூஷனா வந்திருக்கிறது தான் இந்த புது ஒருங்கிணைந்த வடிவம். பாருங்க, இந்த ஒரு ஸ்லைடே எல்லாத்தையும் சொல்லிரும். குழப்பமான அந்த 3 ஃபார்ம்ஸ் 3CA, 3CB, 3CD எல்லாம் இனி கிடையாது. அதுக்கு பதிலா சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்ம், ஃபார்ம் 26. இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி. சிம்பிள் அண்ட் ஸ்வீட். இந்த மாற்றம் வரப்போற இன்கம் டேக்ஸ் சட்டம் 2025க்கு கீழே ஒரு புது செக்ஷன் 63 மூலமா வருது. இது பழைய 3 ஃபார்ம்ஸையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த புது ஃபார்ம் 26ஐ கொண்டு வருது. சரி, இந்த புது ஃபார்ம்ல அப்படி என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? இது நம்ம ஆடிட் ப்ராசஸை எப்படி ஈஸியாக்க போகுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த புது ஃபார்மோட 6 முக்கியமான மேம்பாடுகள் இதோ. 1. இது கன்சாலிடேட்டட், அதாவது 3 ஃபார்ம் வேலையை ஒன்னே செய்யும். 2. இது ITRோட அலைன் பண்ணிருக்கிறதால வேலை ரொம்ப சுலபம். 3. டிஸ்அலவன்சஸ் லிஸ்ட் பண்றது இப்போ ரொம்ப ஈஸி. 4. லாசஸ், டிப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் தனித்தனி ஷெட்யூல்ஸ் இருக்கு. 5. ஆடிட்டோட யூடின், அதாவது யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இப்போ கட்டாயம். கடைசியா கேபிட்டல் ரிசீட்ஸ்க்கும் தனி இடம் கொடுத்திருக்காங்க. இந்த புது தனித்தனி ஷெட்யூல்ஸ் ரிப்போர்ட்டிங்ல ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருது. இது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இந்த புது அமைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஃபைல் பண்றது ஆரம்பத்துல கொஞ்சம் சவாலா இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி அனுபவம் வாய்ந்த நிபுணர்களோட வழிகாட்டுதல் ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த மாற்றம் எல்லாம் எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது? ஒரு பிசினஸ் ஓனரா உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் வரலாம். இந்த புது ஃபார்ம் வர்றதால டாக்ஸ் ஆடிட்கான டர்ன் ஓவர் லிமிட் எதுவும் மாறுமா? ஒரு நிம்மதியான செய்தி. டாக்ஸ் ஆடிட்கான தகுதி வரம்புகள்ல எந்த மாற்றமும் இல்ல. முன்னாடி இருந்த மாதிரியே பிசினஸ்க்கு $1 கோடி, சில கண்டிஷன்ஸோட $10 கோடி டர்ன் ஓவர், ப்ரொஃபஷனல்ஸ்க்கு $50 லட்சம் மொத்த வருமானம்ங்கிற அந்த லிமிட் அப்படியே தான் தொடருது. இந்த டைம்லைனை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. வரப்போற ஃபினான்ஷியல் இயர் 2025-26, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2026-27க்கு நாம பழைய ஃபார்ம்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது டாக்ஸ் இயர் 2026-27ல இருந்து நாம எல்லாரும் இந்த புது ஃபார்ம் 26க்கு மாறிடுவோம். இது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல எந்த குழப்பமும் வராம இருக்க நம்ம ஃபைலிங் போர்ட்டலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த வருஷத்தை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த சரியான ஃபார்மை அதுவே காட்டிடும். சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மாற்றத்துக்கு நீங்க எப்படி தயாராகலாம், அப்புறம் நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு சின்ன தொகுப்பை இப்ப பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1. 3 ஃபார்ம்ஸ் இப்போ ஃபார்ம் 26ன்னு ஒரே ஃபார்மா மாறிடுச்சு. 2. ரிப்போர்ட்டிங் முறை இப்போ ITRோட சிங்க் ஆகிடுச்சு. 3. இந்த மாற்றம் டாக்ஸ் இயர் 2026-27ல இருந்து தான் அமலுக்கு வருது. அதனால 4வது பாயிண்ட் என்னன்னா, அந்த புது ஷெட்யூல்ஸை பத்தி இப்பவே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. இது மாதிரி வரி மாற்றங்கள் நம்ம வேலைய சுலபமாக்கினாலும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு தயாராகிறது ரொம்ப முக்கியம்.
இந்த மாற்றத்தை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணவும் உங்க டாக்ஸ் ஃபைலிங்க சரியா பண்ணவும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் நிச்சயம் ஒரு நல்ல முதலீடா இருக்கும். இந்த புது ஃபார்ம் பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவான வழிகாட்டுதல் தேவைப்பட்டா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் நிபுணர்களை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட தொடர்பு எண் இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. 9500027481. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.